இருந்திருக்கலாம் சார். அது வந்து வெளிப்படையாக நியூஸில் வரல. அப்படியே வந்திருந்தாலும் வெளிப்படையாக சொல்லவும் மாட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கூடிய வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. மேபி அண்ணாமலைக்கு கால் வரலாம். இந்த மீட்டிங் முடிஞ்சு அண்ணாமலை அங்கே சொல்லலாம், பேசி முடித்தோம், நல்லபடியாக முடிந்தது, இதான் இவருடைய இதுன்னு சொல்லலாம். உடனே வீடியோ காலில் கூப்பிட்டு டிடிவி தினகரனையும் கூப்பிட்டு அண்ணாமலையை பக்கத்தில் நின்று பேசி இருக்கலாம். டிடிவி தினகரன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா அண்ணாமலை பேசிட்டு போகிறது மட்டும் கன்ஃபர்மேஷன். எஸ், மேலே இடத்துல அமித்ஷா பார்க்கலாம், நத்தா அவர்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, டிடிவி தினகரன் எல்லாமே ஓகேவா, எந்த விதத்தையும் உங்களுக்கு இதுலையே ஸோ நம்ம சொல்லலாமா, ஓகேவா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா, இல்லை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா, எப்போ அனௌன்ஸ் பண்ணுறீங்க? ஆனால் ஒன்று நிச்சயம், எல்லாம் உள்ளே வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஏடிஎம்கே டைம் இல்லை. ஆமாம், ஏடிஎம்கே எடப்பாடி முதலமைச்சர் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்லாம் சொல்லாதீங்க, சம்மதமா? அதுக்கப்புறம் மற்றது உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், என்ன பண்ணணும், இல்லை இந்த ராஜ்யசபா அது இதுன்னு பண்ணணுமா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்குங்க. சும்மா அது டிடி தினகரன் இதில் என்ன ஆதாயம் சொல்லுங்க.